திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் மான்வழி வகுப்புகளாக ரோமருக்கு எழுதிய நிருபம் படித்து வருகிறோம். அந்த வகையில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பவுலடியார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலை செய்வார் என்று கேட்கிறார். அதற்கான ஒரு பதிலை இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பழமொழி, முள்ளை முள்ளால் எடுக்கலாம், விஷத்தை விஷத்தாலே முறிக்கலாம். இப்போ நீதிமன்றங்கள் இருக்க, அங்கே வழக்காடுகிறவர்கள் ரெண்டு பக்கமும் சட்டங்களை வைத்து தான் வழக்காடுறாங்க. சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்குதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இப்படி சட்டங்களை காட்டியே ஒருவனை தண்டிக்கலாம் அல்லது விடுதலை செய்யலாம். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், அதாவது சட்டம். புதிய ஏற்பாடு சட்டம். இரண்டு சட்டங்களும் ஒரு வித்தியாசமான செய்கை நமக்குள்ள உண்டாக்குது. அதாவது பழைய ஏற்பாடாகிய அந்த சட்டத்தின் கீழே நம்முடைய உடல் பலவீனமாக இருக்கிறதுனால நன்மை வாசமாக இல்லை, தீமை வாசமாக இருக்கிறது. விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறோம். நம்முடைய உடலுக்குள்ளே இச்சை மறைந்திருக்கிறது. ஆகவே அது நம்மை சமயம் பார்த்து கொன்று நம்மை நாசம் செய்தது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தாலே தேவ நீதியை பெற முடியாத மனிதனுக்கு புதிய ஏற்பாட்டு சட்டத்தினால மீட்பையும் நீதியையும் தேவன் வழங்குகிறார். இதுதான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 1902 வருஷம் வரைக்கும் மனிதர்கள் பறவையை பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் பறக்க முடியல. நம்ம ஊர் கவிஞன் பாட்டு எழுதினான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், பறவையை கண்டான், விமானம் செய்தான். உண்மையிலேயே விமானம் பறக்கும் பறவையை பார்த்து தான் செய்யப்பட்டது. அந்த விமானத்தினுடைய அந்த உலகம் தக்கையாக இருக்கும், அதுதான் அலுமினியம். நீங்கள் எந்த ஒரு பறவையினுடைய எலும்பை பார்த்தா மெலிதாக இருக்கும், உள்ளே காற்று போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழல் மாதிரி இருக்கும் எல்லா பறவையினுடைய எலும்பும், அவ்வளோ லைட்டாக இருக்கும். சகோதரர்களே, முதல் விமானத்தை ரைட் சகோதரர்கள் 1.5 நிமிஷம்தான் பறந்தாங்களாம். இல்லை, இங்கிருந்து அங்கே போய் தொப்புன்னு கீழே விழுந்தாங்க. ஆனால் அந்த விமான கண்டுபிடிப்பு ஆங்கிலத்தில் ஏரோநாட்டிக் பவர் என்று சொல்கிறார்கள். அதாவது பூமியினுடைய இழுப்பு விசையை மீறி செல்லக்கூடிய ஒரு கருவியாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் ஏரோப்ளேன் என்று அதை அழைத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிளேன் அழைக்கிறாங்க. சகோதரர்களே, இந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்ச பிறகு தான் உலகத்தில் 2 பெரிய போர்கள் நடந்தது. இந்த ஏரோப்ளேனுக்கு பிறகு தான் மனிதர்கள் நிலவுக்கு போனாங்க, வேறு கிரகங்களுக்கு போகிறாங்க, ராக்கெட்டுகளை கண்டுபிடிச்சு. எல்லாமே அந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த அந்த விதி, அந்த சயின்ஸ், அது மூலமாக பூமி நம்மை இழுக்கிறது, அதை தாண்டி நம்மால் செல்ல முடியும். அந்த ஒரு வல்லமையை எப்படி அந்த விதியாக மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுதும் மக்கள் ஒரு 20 மணி நேரத்தில் உலகத்தில் எந்த முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறது எல்லாரும் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை தானே. அது மாதிரி பழைய ஏற்பாடு வரைக்கும் மனிதன் அவனை மீட்பதற்கான ஒரு பொருளாக, தேவ நீதி அடைவதற்கான ஒரு வழியாக, அவன் பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு கிருபையாக ஒன்று இல்லை. அந்த மார்க்கம் இல்லை. ஆகவே மனிதன் பாவம், மரணம் என்ற சட்டத்தின் கீழே முற்றிலுமாக அடமானத்தில் மொழியினவனாக இருந்தான். Man was under the law of sin and death. இந்த மனிதனை
இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்பிரிட். 2 லா இருக்கு இப்போ. லா ஆஃப் சின் அண்ட் டெத், லா ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்பிரிட். அதாவது பாவ மரண சட்டம், ஜீவனுள்ள ஆவியின் சட்டம். இந்த 2 சட்டத்துக்கு கீழே மனிதனை தேவன் பார்த்தார். இப்பொழுது ஜீவனுள்ள ஆவியின் சட்டத்தை நம்புகிறவனுக்கு பாவ மரண சட்டத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. அப்போ நியாய தீர்ப்பில் மனிதன் தப்புகிறான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்பொழுது பாருங்கள், ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆங்கிலத்தில் there is no condemnation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பினார்கள், அவர்கள் மீது தண்டனை இல்லை. 2ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே, பேனால் அடிக்கோடிடுங்கள், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்பிரிட். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை, மறுபடியும் அடிக்கோடிடுங்கள், பாவ மரணம் என்னும் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. லா ஆஃப் சின் அண்ட் டெத். இதிலிருந்து நம்ம என்ன செய்தான்? விடுதலையாக்கினதான். இப்போ முள்ளை முள்ளால் எடுக்கலாம், விஷத்தை விஷத்தால் முறிக்கலாம், சட்டத்தால் சட்டத்தை மேற்கொள்ளலாம். இந்த விதியை நம்ம ஒப்புக்கொள்ளும் போது இப்போது நாம் படித்ததையும் நம்ம ஒப்புக்கொள்ளலாம். காரணம், பாவ மரணம் என்ற சட்டத்தின் கீழ், மனசாட்சியின் கீழே வாழ்ந்த எல்லா மனிதனும் ஒருவனும் நீதிமானாக இல்லாம தேவனுடைய சாயில விழுந்தவனாக, மரணத்துக்குட்பட்டவனாக இருக்கிறான். நிர்பந்தமான மனுஷன் நான். யாரேனே இந்த பாவ சரீரத்தினின்று விடுதலையாக்குவார் என்று பவுலடியார் கதறுவதை நாம் பார்த்தோம். இப்போ பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அது ஜீவனுள்ள ஆவியின் சட்டம். இந்த சட்டத்தை நீங்க விசுவாசித்தால், இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம், அதாவது பழைய ஏற்பாடு, செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, கவனிங்கள், தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் உங்களைப் போல என்னை போல உடலிலே மனிதனாக வந்தார். சிலுவையிலே அவருடைய மரணம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக, பாவத்தை நீக்கும்படியான விடுதலை கொடுக்கும்படியாக சரீரமானது சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டது. God already judged the flesh of the world. மாம்சத்தை சிலுவையிலே தேவன் இயேசுவின் மரணத்தின் வழியாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆகவே மனிதர்கள் இயேசுவண்டை திரும்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருக்குள் காணப்படும் ஜீவனுள்ள ஆவியின் சட்டம் நம்மை விடுதலையாக்குகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இப்போ பாருங்க, 8ஆம் அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள் வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பின ஒரு மனிதன் கிறிஸ்தவன், அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய மனது மாம்சத்துக்குரியவைகளை செய்யாமல் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறதாக இருக்கிறதாம். யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் பீயிங் சேஞ்ச். ஏன்னா முன்னே நாம் இருந்த வகை வேற, இன்னைக்கு நாம் இருக்கிற வகை வேற. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இதான் மாம்ச சிந்தைக்கு அடிப்படையான ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ
விடுதலை செய்யப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற the law of life and spirit, ஆவியின் ஜீவனுள்ள பிரமாணம் நம்மை ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிற மனமுடையவர்களாக மாற்றுகிறதாம். நாம மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தா மரணம் தான் அடைவோம். 6வது வசனம் பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆக நம்ம ஆவின் சிந்தையை உடையவர்களாக இருக்கணும். மாம்சத்தின் சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. 8ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது மாம்ச சிந்தையை விட்டு ஆவின் சிந்தைக்கு திரும்புவது. மாம்சத்திலே பிரியமா இருக்கிறதை விட்டு தேவனுக்கு பிரியமாக ஆவியிலே இருப்பது. ஜீவனுள்ள ஆவியின் சட்டத்தினால மீட்கப்பட்டவர்களாக வாழ்வது. இந்த வாழ்க்கையை அடைந்தவன் தான் விடுதலையின் மனிதனாக கிறிஸ்தவனாக இருக்கின்றான். இப்பொழுது 8வது அதிகாரம் 28 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் அவருடைய தீர்மானம், அதாவது காட்ஸ் பிளான், தேவனுடைய தீர்மானம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் இருப்பது தேவனுடைய தீர்மானம். ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு நம்மை தேவனுக்கு கீழ்ப்படிய செய்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த 29ஆம் வசனத்தில் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற மனிதனுக்கு எதிர்காலம், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முன்னறிந்தல் என்ற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ப்ரீ டிஸ்டைன்ட், சுவிசேஷத்தின் மூலம் தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். சாயல் ஆனால் ஆங்கிலத்தில் லைக்னஸ். அதாவது இயேசு சிலுவையில் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3வது நாள் மரித்தோரில் எழுந்தார் இல்லையா, அந்த சாயலுக்கு நீங்களும் நானும் திரும்பும்படி, நீங்களும் நானும் இந்த மரணத்தை விட்டு வெளியே வரும்படி, மரித்தோர்ந்து எழுந்திருக்கும்படி, அந்த சாயலுக்கு, தமது குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஆட்படும்படி, அதன்படி நடக்கும்படி, அதை பற்றி கொள்ளும்படி, அப்படியே மாறிவிடும்படி தேவன் என்ன செய்திருக்கிறாரா, முன் குறித்திருக்கிறார். இந்த முன்குறித்தல் என்ற வார்த்தை நமக்கு நல்லா விளங்கக்கூடியதுதான். குறித்தல்னா அடையாளப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்மை அடையாளப்படுத்தி வச்சிருக்கார். அதாவது எதிர்காலத்தில் இவர்கள் எல்லாரும் இயேசுவை போல மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். இந்த முன்குறித்தல் எங்க நடக்குதுன்னா, ஒரு மனுஷனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளும் போது அவன் மாம்ச சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தைக்கு திரும்பும் போது, தேவனுக்கு பிரியமாக மாறின போது அவனை தேவன் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமாக ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. ஏறக்குறைய ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் இல்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால்தான் மோசே அவர்களே 430 வருஷத்துக்கு பிறகு பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி செங்கடல் வழியாய் கடந்து அவர்கள் கானானுக்கு சென்றாங்க. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆபிரகாமினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அந்த முன்குறித்தல் எவ்வளோ சரியாக வேலை செய்கிறது என்று தான் உங்களுக்கு சொல்ல வரேன். God cannot forget
his predestination. He predestined the children of Israel. He brought them back after 430 years from the land of Egypt. அதுபோல இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனுள்ள ஆவியின் சட்டத்தினாலே மீட்கப்படுகிறார்களே, அவர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். 30வது வசனத்தில் 4 விஷயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். You can see some 4 things are mentioned in the book of Romans chapter 8 verse 30. கவனிங்க, எவர்களை முன்குறித்தாரோ, predestined, அவர்களை அழைத்திருக்கிறார். He called them. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். They are justified. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். They are glorified. 4 வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். முன்குறித்தார் predestined, அழைத்தார் called, நீதிமானாக்கினார் justified, மகிமைப்படுத்தினார் glorified. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அந்த மனிதர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால தேவன் மறவாமல் அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கினார். ஞானஸ்தானத்தின் வழியாக தேவன் அவர்கள் மீது நீதியை கொடுத்தார். இப்பொழுது எதிர்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் மகிமையின் காலமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு மரித்தொழுந்து எழும்பி மகிமையோடு பரலோகத்திலே நாம் இருப்போம் என்பதுதான் அந்த நம்பிக்கை. ஆகவே மீண்டும் சொல்றோம் பாருங்க, 30வது வசனம், எவர்களை முன்குறித்தாரோ, who were predestined. Number 2, அவர்களை அழைத்திருக்கிறார். They are called. எவர்களை அழைத்தாரோ they are justified. அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்காங்க. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்கள் என்ன செய்தாராம்? They are glorified. அவர்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சகோதரர்களே, இந்த ஒழுங்கு முறையான இந்த கருத்துகள் எவ்வளவு அழகாகவும் சீராகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் நம்முடைய ரட்சிப்பை பற்றி தேவன் கொண்டிருக்கிற அக்கறையும் அதனுடைய ஒவ்வொரு வடிவத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. Christianity, it is not a religion of a confusion. It is not a chaos. It is step by step in order. ஒழுங்கும் முறையும் கிரமமாக தேவனுடைய வார்த்தைகளும் ரட்சிப்பின் திட்டமும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 31 சில வசனங்களை வாசிக்கலாம். 4 கேள்விகளை இங்கே கேட்கிறார். இந்த கேள்விகளை கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவரும் கேட்குறோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவ்வளோதான், பழைய மாதிரி தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, மாற்றம் இல்லை. சகோதரர்களே, மண்ணுக்குள்ளே விதைச்ச விதை அப்படி தான் சொல்லும். ஒன்றும் இல்லை, அங்கேயே தான் கிடக்கிற, மேலே இருக்கிற ஓடெல்லாம் போச்சு, இன்னும் என்னென்ன இருக்க போதோ. சகோதரர்களே, விதையானது தரையில் ஊன்றப்பட்ட பிறகு முதல்ல மேலகிற ஆடான கடினமான பகுதியெல்லாம் கழண்டு உள்ள இருக்கிற மிருதுவான பருப்பு பகுதியெல்லாம் அழிந்து முற்றிலும் அழியும் போது தான் அங்கேருந்து ஒரு புதிய செடி வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி மரமாகி நம்ம ஒரு விதை போட்டல 1 கோடி விதைகளை கொடுக்கிற மரமாக அது மாறிவிடும். அப்போது விதை மண்ணுக்குள்ளே விதைக்கு போகும்போது அது கண்ணீர் விடுது, அழுது, நஷ்டம்னு சொல்லுது, கூச்சல் போடுது, மேலே போச்சு, உள்ளே போச்சு, எல்லாம் போச்சு, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இந்த மனுஷன் நினைக்கிறான். யூ ஆர் நாட் லாஸ் எனிதிங், யூ ஆர் கெய்னிங் டே ஆஃப்டர் டே. எல்லாவற்றையும் நீ ஜெயித்து கொண்டே இருக்கிறாய். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனம், இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? முதல் கேள்வி, who can be against us? யாராவது உனக்கு விரோதியா இருக்க முடியுமா? நீ தேவனுடைய பிள்ளையாச்ச. தேவன் உன்னை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே உனக்கு ஒரு ஆள் விரோதின்னு இருக்க முடியுமா? உலகத்தில் உன்னை தோக்கடிக்க முடியுமா? அதான் கேட்கிறார். அடுத்த கேள்வியை கவனிங்க, 32ஆம் வசனம்,
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில சாப்பாடு, தண்ணீர், உடைகள், குடியிருக்கும் வீடு, பிள்ளைகள், அவளுடைய பாதுகாப்பு, நோயிலிருந்து நமக்கு நல்ல ஒரு சுகம், இதுதான் நம்ம கவனத்துக்குள்ளவே இருக்கிறது. இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இதெல்லாம் யார் எனக்கு கொடுப்பாங்க? இதே கேள்விதான் நம்ம மத்தியில் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தேவன் உங்களை மீட்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார் ஐயா. அதுக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அவ்வளோ பெரிய குமாரனை கொடுத்த தேவன் கேவலம் பொங்கி சாப்பிடுகிற அரிசியையும், கிழித்து போடக்கூடிய ஒரு உடையையும், குடித்து துப்பக்கூடிய தண்ணீரையும், ஒரு சின்ன வியாதியில் ஒரு சுகத்தையும் தரமாட்டாரா? இவளெல்லாம் உங்களுக்கு தரமாட்டாரா? தரமாட்டார் நீ நினைச்சினா இயேசுவையே தந்திருக்கிறாரா? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார். மூன்றாவதாக, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? வாழ்க்கையில ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டாரும் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க. சமுதாயம் நம்மை குற்றம் சாட்டுது, பள்ளியில நம்ம குற்றம் சாட்டுறாங்க, படிக்கிற இடத்துல நம்ம குற்றம் சாட்டுறாங்க, வேலை செய்கிற இடத்துல குற்றம் சாட்டுறாங்க, தேசம் நம்மை குற்றம் சாட்டுகிறது. எல்லாத்துலேயும் மக்கள் நம்மை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நம்ம அழிக்காது. நோபடி கேன் கண்டெம் அஸ். ஏனென்றால் தேவன் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறவர். அப்போ யாராலையும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. நாலாவதாக ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்தியாவில் நம்மளை என்ன நினைக்கிறாங்க? தேச துரோகின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு தெரியல, அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை தான் ஆன்டி இண்டியன். சகோதர, உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அவங்க என்ன கொடுமையான வார்த்தையில் சொல்லி என்னதான் அவங்கள தண்டிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. There is none going to condemn you. கவனித்து பாருங்கள், 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுது செய்கிறவரும் அவரே. ஆகவே இந்த உலகத்தில் நம்மை ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் கூட பரலோகத்திலிருந்து உத்தரவை கிறிஸ்து நமக்கு கொடுப்பார், பதிலை நமக்கு கொடுப்பார். இப்பொழுது 4 கேள்விகளை பார்த்தோம். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் என்ன? முதல்ல என்ன சொல்றாரு? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி யாருன்னு கேட்டார். 2வது கேள்வி, தேவன் தமது குமாரனை நமக்கு கொடுத்ததுனால நம் தேவையில்லை எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லுகிறார். 3வது, நம்ம மேல யாரும் குற்றச்சாட்ட முடியாதுன்னு சொன்னார். 4வது, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார் என்று கேட்டார். 5வதாக, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ கணவன் மனைவி மரணம் வர்றதுனால கணவன் சாகிறாரு, மனைவி செத்து போறாங்க, பிரிச்சுட்டாங்க இல்லையா? மரணம் பிரித்து விடுகிறது. சில சமயத்தில் குடும்பத்திலேயே கணவன் மனைவி பிரித்து வச்சிடறாங்க. இந்த பிரித்து வைத்தல் என்பது மனிதர்கள் மத்தியில் தினமும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அன்பிலிருந்து அந்த பரிசுத்தவானாகிய உங்களை என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. நத்திங் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்துவை விட்டு நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு 7 காரியங்களை சொல்றார். இந்த 7 காரியங்களும்
நம்மை பிரிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதால் பிரிக்க முடியாது. முதல் காரியம் என்னன்னா, உபத்திரம் வந்ததுன்னா மனுஷன் ஓடிய போயிடுவான் இல்லையா? ஆங்கிலத்தில் ட்ரிபுலேஷன் வந்திருக்கு. ரெண்டாவது வியாகுலம்ன்றது மனசுக்குள்ளே ஏற்படுறது. அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கு போட்டு செத்துறான் மனுஷன், அல்ல கிணத்துல விழுச்சாகிறான். காரணம் அவனுடைய வியாகுலம் அவ்வளோ அதிகம். அதை ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது துன்பம், கடன் துன்பம், வியாதி துன்பம், அதை ஆங்கிலத்தில் பர்சிக்யூஷன் சொல்கிறாங்க. நான்காவதாக பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்கிறாங்க. அதை ஆங்கிலத்தில் ஹங்கர். ஐந்தாவதாக நிர்வாணம்னா மேலே நமக்கு ஒரு துணி இல்லைன்னா என்ன ஆகும்? வெளியே வர முடியாது. சாவறவங்க கூட மேலே ஒரு துணி போட்டுன்னா சாவான். அடக்கம் பண்ணும்போது கூட ஒரு உடை போட்டு தான் நம்ம அடக்கம் பண்ணுறோம். எந்த ஒரு மனிதன் நிர்வாணமாக இருக்க விரும்பலை. அதான் நேக்கட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆறாவதாக நாசம்னா இப்போ பாருங்கள், ஒரு கொடிதான நோய் வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு பூமி எதிர்ச்சி வருது, எல்லாமே செத்து போகிறான், எல்லாமே அழிஞ்சு போகுது, எல்லாம் நாசம். அந்த நாசத்தை ஆங்கிலத்தில் பெரில்னு சொல்கிறாங்க. ஏழாவதாக அரசாங்கம் நமக்கு ஒரு தூக்கு தண்டனை விதிக்கலாம். ஒரு ஆள் கத்தியை கொண்டு குத்தலாம். பட்டயம் ஆங்கிலத்தில் சோடுன்னு இருக்கு. இப்போ என்ன சொல்றாரு? இவைகளை எல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை கொண்டு யாராலும் பிரிக்க முடியாது. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவைகள் ஒன்றும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, மாணவர்களே, இந்த பாடம் எவ்வளோ அழகாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மை பலப்படுத்தக்கூடியதாகவும் நம்பிக்கை தரக்கூடியதாகவும் நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்கிறது. சில பேர் மந்திரம் சொல்லுவான், நமக்கு விளங்காது. விளங்குனாலும் நம்மளால் திருப்பி சொல்ல முடியாது. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. நம்ம மொழியில் நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம அனுபவங்களோட அது எழுதப்பட்டிருக்கிறது. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவான்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதுதான் பதில். ஆகவே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு மாறுபடி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதி இல்லை. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். நம்ம மேல குற்றம் சாட்டுகிற ஆள் இல்லை. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க யாராலும் முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க எதுவுமே இல்லை. ஆகவே முற்றும் முடிய ஜெயங்கொள்கிறவர்களாய் நாம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியத்தின் ஆச்சரியமும் மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது என்று சொல்லி இந்த 8ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இதை படியுங்கள். நேரமின்மை காரணமாக வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புகளை என்னால் செய்ய இயலவில்லை. தொடர்ந்து நாம் படிக்கலாம். 2ஆம் ஆண்டில் இதை குறித்து விரிவான கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, ஆச்சரியமூட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கினதுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 938550
0082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?